பிரதமர் பதவிக்கு ரூட் போடும் விஜய். சோஷியல் மீடியாவில் பரப்பிவிடப்படும் போலி வீடியோக்கள். வணக்கம் நண்பர்களே. கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாடு முழுக்க நேரடியாக பிரச்சாரம் செய்யாத விஜய், அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளை பின்தள்ளி முதலிடம் பிடித்தார். அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் வெளியிட்டு ஆட்சியை பிடித்து விட்டார்கள். இதன் காரணமாகவே தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக அமைச்சர்கள் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் வெளியிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். இப்படியான நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வர வேண்டும் என்ற விஜயை மனதில் வைத்துக் கொண்டு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். அதைத் தொடர்ந்து திரும்பி பார்ப்பதற்குள் சில ஹிந்தி பேசுபவர்கள் விஜய்தான் அடுத்த பிரதமராக வர வேண்டும், அவரை தவிர வேறு யாருக்கும் பிரதமராக தகுதியில்லை என்பது போன்று பரப்பப்பட்ட வீடியோக்களை சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகின்றன. குறிப்பாக வட இந்தியாவில் ஹிந்தி பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்கள் மூலமாக தமிழக முதலமைச்சர் விஜய் மிகப்பெரிய சாதனைகளை செய்து வருவதாக பலரும் ஹிந்தியில் பேசும் வீடியோக்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. அந்த வீடியோக்களில் தமிழ்நாட்டிற்கே தெரியாத முதல்வர் விஜய் அறிவிக்காத திட்டங்களை எல்லாம் அவர் அறிவித்தது போன்ற பொய் செய்திகளை பரப்பிவிட்டுள்ளார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் பாலியல் குற்றம் செய்யும் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை அல்லது என்கவுண்டர் செய்யுமாறு சிஎம் விஜய் உத்தரவிட்டுள்ளார். பசுவதையையும் தடை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மசூதிகளில் இமாக்களுக்கு அரசு ஊதியம் வழங்கப்படும். பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3 தமிழக அரசு குறைத்திருக்கிறது. தமிழ்நாட்டு கோவில்களில் வைக்கப்பட்டுள்ள உண்டியல் பணத்தை பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் கட்டுவதற்கு உதவ விஜய் உத்தரவிட்டுள்ளார். இப்படி தமிழக முதலமைச்சர் அறிவிக்காத சட்டங்களை அறிவித்தது போன்றும் பலரும் ஹிந்தியில் விஜய் குறித்து பில்டப்பாக பேசக்கூடிய இந்த வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் வைரலாக்கப்பட்டு வருகின்றன. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பும் இப்படிதான் தமிழ்நாட்டில் தாவேகாவினர் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். விஜயின் தனி செயலாளராக இருக்கும் ஜெகதீஷ் பழனிசாமி என்பவர் தி ரூட் என்கிற சோஷியல் மீடியா பிரச்சார நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவர்தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தாவேகாவினர் கூறியபடி ரீல்ஸ்களை தயார் செய்து கொடுத்து ரீல்ஸ்களை வைரலாக்கினார். அதைத் தொடர்ந்து அடுத்த பிரதமர் விஜய் என்கிற விவகாரத்தை சட்டசபையில் தாவேகாவினர் சொல்லத் தொடங்கிய நிலையில் தற்போது இந்தியா முழுக்க விஜய் செய்யாத சாதனைகளை எல்லாம் செய்துவிட்டது போன்று ஹிந்தி பேசுபவர்கள் மூலம் இதுபோன்ற வீடியோக்களை பரப்பி வருகிறார்கள். இந்த நபர்களுக்கு ஒரு வீடியோ வெளியிட ₹25,000 கொடுக்கப்பட்டுள்ளதாம். அந்த வகையில் ஒரு நபருக்கு மட்டும் ₹7.5 லட்சம் கொடுத்து இந்த விளம்பரத்தை செய்ய தாவேகா முன்னெடுத்திருப்பதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆன தாவேகாவின் இந்த ரீல்ஸ் பிரச்சாரம் இந்திய அளவில் ஒர்க் அவுட் ஆகுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். திமுகவை அசிங்கமாக திட்டிய நாஞ்சில் சம்பத். விவாத மேடையில் நாற்காலியை பறக்கவிட்ட திமுகவினர். திமுகவை பொறுத்தவரை பிரதமர் தொடங்கி ஆளுநர் வரை உள்ள முக்கிய தலைவர்களை ஆபாசமாக பேச வேண்டும் என்பதற்காகவே தங்கள் கட்சி சார்பில் பேச்சாளர்களை வைத்திருப்பார்கள். அப்படிதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக் போன்றவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இவர்கள் ஆங்காங்கே மேடை போட்டு மாற்றுக் கட்சி தலைவர்களை மோசமாக பேசி வந்தார்கள். ஆனால் தற்போது திமுக ஆட்சி முடிந்துவிட்டதால் அதுபோன்ற பேச்சாளர்கள் அடக்கி வாசித்து வருகிறார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பேச்சாளராக இருக்கும் சிலர் தற்போது திமுகவினர் போன்று பேசத் தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக நாஞ்சில் சம்பத் விவாத மேடைகளில் திமுகவை கடுமையான முறையில் விமர்சித்து வருகிறார். அந்த வகையில் நேற்று சென்னையில் உள்ள முகப்பேரில் ஒரு தனியார் நிறுவனம் விவாத நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியது. அதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நாஞ்சில் சம்பத் உட்பட திமுக, அதிமுக, பாஜகவை சார்ந்த பல பிரமுகர்களும் கலந்து கொண்டு பேசினார்கள். அப்போது தாவேகாவின் நாஞ்சில் சம்பத் திமுகவை ஆபாச வார்த்தைகளால் விமர்சனம் செய்திருக்கிறார். அதை கேட்டு அங்கிருந்த திமுகவினர் அவருக்கு எதிராக கொந்தளித்துள்ளார்கள். அதைத் தொடர்ந்து திமுகவினருக்கும் தாவேகாவினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அது கைகலப்பாக மாறி திமுகவைச் சேர்ந்தவர்கள் நாற்காலியை எடுத்து மேடையில் இருந்த நாஞ்சில் சம்பத்தின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார்கள். இதில் நாஞ்சில் சம்பத் காயமடைந்துள்ளார். இதனால் அந்த நிகழ்ச்சி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இப்படி விவாத மேடையில் பேசிய வார்த்தைகள் அரசியல் மோதலாகி வன்முறையை தூண்டிவிட்ட வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கும் விவகாரம். சிக்கிக்கொண்ட கோடீஸ்வர எம்எல்ஏக்கள். சட்டசபையில் விசிக எம்எல்ஏ ஒருவர் தனது ஏழ்மையை சொல்லி தனக்கு முதலமைச்சர் கார் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். அதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் விஜய் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வசதி செய்து கொடுக்கப்படும் என்று அறிவித்தார். ஆனால் இது தற்போது சட்டசபையில் கடும் விவாதமாகி இருக்கிறது. குறிப்பாக பல எம்எல்ஏக்களுக்கு சொகுசு கார்கள் இருப்பதால் அதுபோன்ற நபர்களுக்கு எதற்காக மக்கள் வரி பணத்தில் கார் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று திமுக, அதிமுக கட்சிகள் சார்பில் சட்டசபையில் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அதோடு எந்தெந்த எம்எல்ஏக்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் உள்ளது என்பதை அவர்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருப்பதால் அந்த பட்டியலையும் தற்போது எடுத்து வெளியிட்டு வருகிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு மிகப்பெரிய கடனில் சிக்கி தவிக்கும் போது இதுபோன்று கடன் வாங்கி மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்க வேண்டுமா என்று அவர்கள் கடுமையான கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள்.
இதனால் தற்போது பல எம்எல்ஏக்கள் இந்த விவகாரம் இன்னும் பெரிய அளவில் விவாதத்திற்கு வரும்போது எந்தெந்த எம்எல்ஏக்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது என்பது குறித்தும் சட்டசபையில் பேச தொடங்கி விடுவார்கள். அப்படி பேசினால் தங்கள் மூடி மறைத்து வைத்திருக்கும் அத்தனை சொத்துக்களும் அம்பலத்துக்கு வந்து பொதுமக்களுக்கும் தெரிய தொடங்கிவிடும் என்பதனால் தங்களுக்கு கார் தேவையில்லை என்ற பல கோடீஸ்வர எம்எல்ஏக்கள் சபாநாயகருக்கு கடிதம் எழுதி தொடங்கிவிட்டார்கள். அதோடு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தங்களது எம்எல்ஏக்கள் யாரும் இந்த கார் சலுகை பெறக்கூடாது என்று ஒரு உத்தரவு போட்டுள்ளார். அதையடுத்து எடப்பாடி பழனிசாமியும் இதே உத்தரவு போட்டுள்ளார். இதன் காரணமாகவே 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் வசதி செய்து கொடுக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் விஜய் தற்போது இந்த விவகாரம் விவாதங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்திவிட்டதால் இதை எப்படி முன்னெடுத்து செல்வது என்பது தெரியாமல் தடுமாறிக்கொண்டு வருவதாகவும் கூறுகிறார்கள். என்றாலும் குறிப்பிடத்தக்க சில எம்எல்ஏக்களுக்கு தமிழக அரசு சார்பில் கார்கள் வாங்கப்பட்டு விட்டது. அதனால் வசதி வாய்ப்பு இல்லாத, குறிப்பாக கார் வசதி இல்லாத எம்எல்ஏக்களுக்கு மட்டும் இந்த கார்களை வாங்கிக் கொடுக்கலாம் என்று விஜய் ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சபாநாயகர் எடுத்த முடிவு சரியானதே, உயர்நீதிமன்றம் சொன்ன அதிரடி தீர்ப்பு. சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 108 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி கிடைத்த நிலையில் ஆட்சி அமைக்க தேவையான 118 தொகுதிகளுக்காக திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை தன் பக்கம் இழுத்தார் விஜய். அப்போது சில கட்சிகள் ஆதரவளித்த நிலையில் அவர்களுக்கு மேலும் எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்பட்டது. இந்த நிலையில் தான் பதவியேற்ற அடுத்த நாளே முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் நேரில் சந்தித்த விஜய் அதிமுகவிலிருந்து பிரிந்து நின்ற எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் மற்றும் அவர்களது ஆதரவு எம்எல்ஏக்களையும் நேரில் சென்று சந்தித்தார். அதைத் தொடர்ந்து மே மாதம் 13ஆம் தேதி சட்டப்பேரவையில் நடந்த வாக்கெடுப்பில் அதிமுகவின் 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இதையடுத்து கட்சி கொறடாவின் உத்தரவை மீறி வாக்களித்த அந்த 25 எம்எல்ஏக்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகர் பிரபாகரிடம் அதிமுக கொறடா மனு கொடுத்தார். ஆனால் இந்த சிக்கலிலிருந்து தப்பிக்க 4 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார்கள். மீதமுள்ள 21 அதிமுக எம்எல்ஏக்களும் மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடுத்தார்கள். இதனால் அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கைக்காக கொடுத்த கடிதத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருந்தார். சபாநாயகரும் தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிடுவதாக அறிவித்தார். ஆனால் சபாநாயகரின் இந்த உத்தரவு ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நேற்று தலைமை நீதிபதி தர்மாதிகாரி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கட்சி மாறி வாக்களித்த எம்எல்ஏக்களின் செயலை எடப்பாடி பழனிசாமி மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்ட நிலையில் மனுதாரர் அந்த 21 எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கை தொடர வேண்டும் என்று கோருவதை ஏற்க முடியாது. அவர்களது தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரியானதே என்று கூறிய நீதிபதி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதன் மூலம் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த 21 அதிமுக எம்எல்ஏக்கள் விவகாரம் முடிவுக்கு வந்துள்ளது.